ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லோனா vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி ஹில் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. நம்ம டெஸ்டினேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்றைக்கி விசிட் பண்ணுறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம ரைடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ரசித்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. பட் எங்களுக்கு ஜர்க்கின் போட்டதுனால அவ்வளோ தெரியல. சோளிங்கர் கிட்ட ரீச் ஆகும் நினைக்கிறேன். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம வந்து சோளிங்கர் ரீச் ஆகிடலாம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பார்க்கவும் சரி, இறங்கி விளையாடலாம் போல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம ரிட்டர்ன் டைம் தான் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் செல்ஃபி எடுத்துருக்காங்க. தண்ணி நிறையவே வருது இந்த சைட்லேருந்து. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனகிரியோட ரூட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. உள்ளே போயின்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு தான். இந்த ஒரே சிங்கிள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி தான். ஸோ வாங்க போகலாம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் க்ளவுட் கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் ஏரியாக்குள்ளே வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் நேரம் ரோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரூட்டு காஞ்சனகிரியோட எண்டு பாயிண்ட் ஹில் ஸ்டேஷன். ப்ளஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த சிவன் கோயிலோட இது போட்டு மேப் போட்டிருக்காங்க. என்ன ரைடர் தம்பி, திடீர்னு வெயில் வந்துடுச்சு. தூரத்துலேருந்து வரும்போது வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஒரு சத்திய சோதனை. வீட்லேயே உட்காந்துருந்துக்கலாமே. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. வெயில் வந்தாலும் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ட்ரன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டுருக்கோம். காஞ்சனகிரி ஹில்ஸ் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு டோல் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் வாங்கினாங்க. ஸோ வாங்க நம்ம மேலே போகலாம்.
ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. வாங்க சிவன் கோவிலை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பெல்ராக் அப்புறம் அந்த எண்டுக்கு போய் பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம காஞ்சனகிரி ரீச் ஆகிட்டோம். எப்படியோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ரைடர் வந்து டயர்ட் ஆகிட்டார். ரைடர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்துருக்காரு. ஆக்சுவலாக நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோம்னா அந்த மலை மேலே தான் போய் ரீச் ஆக போகிறோம், பெல்ராக்கு. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம், காஞ்சனகிரி வந்துவிட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இங்கே க்ளவுடியாக இல்லை. தூரத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. ஸோ அதனால் என்ன நினச்சோன்னா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டுன்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நேரம் கரெக்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஆஃப் த காஞ்சனகிரி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். தம்பி ரைடர் தம்பி சீக்கிரம் ஏறி வாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனகிரி வந்து ரீச் ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூரத்துலேருந்து பார்க்க வந்து செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. ஸோ ஃபுல் ஃபாக் ஆகிட்டுக்குது. நம்ம ரைடர் பார்த்தீங்கன்னா அங்கே டயர்டாக உட்காந்துட்டாரு. ஸோ நேச்சுரல் என்ஜாய் பண்ணியிருக்காரு தலைவர். ஸோ ஒரு செல்ஃபி வேறு இதில். கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. நாங்கள் நினச்சோம் வெயில் வந்து ரொம்ப இது பண்ணணும், ட்ரபிள் பண்ணணும்னு பார்த்தோம். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெல்லுக்கு தான் போகிறோம். அந்த ராக் பெல்லுக்கு தான் நம்ம ரீச் ஆக போகிறோம். சரி, ராக் பெல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, கரெக்டாக அந்த ஒயிட் கலர் அந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து எண்டில் இருக்கோம், காஞ்சனகிரி ஹில்ஸோட எண்டில் இருக்கோம் நம்ம இப்போது. வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சனகிரி ஹில்ஸோட எண்டில் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ சுற்றி வியூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிக்குது. ஸோ வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளவுடியாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெல்ஸ் தான் போக போகிறோம், ராக் பெல் தான் ரீச் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ட்லேருந்து வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா போகிற வழி தான் அது. ஸோ அது நெக்ஸ்ட்டு நம்ம காட்டுறோம். வாங்க போகலாம். பின்னாடி பாருங்க, அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு வெள்ளை கலரில் கோடு போட்டு 4 பசங்க மேலேயே நின்று இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பெல்ராக்கு. சரி வாங்க போகலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெல்ராக் தான் போயிட்டுருக்கோம். பெல்ராக் ரூட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், கல் பாறை தான் ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூட் எந்த பக்கம் இருக்குது? ஓகே, இந்த பக்கம் தான் இருக்குது. ஓகே வாங்க. ரூட் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஏற மூச்சு ரொம்ப வாங்கும். பின்னாடி ஒருத்தர் மூச்சு வாங்கி வந்துன்னு இருக்காரு. ஓகே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை இங்கே. போகிறதுக்கு கீழே வந்துடும் போலியே. ஓகே, அட்லாஸ்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஹாப்பி பர்த்டே மச்சின்னு யாரோ எழுதியிருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கிற பாறை தான் பெல்ராக்கு. வாங்க. எதனா ஒரு பக்கம் ஏறு மேன். ஆக்சுவலாக நம்ம ரைடர் பார்த்தீங்கன்னா வராரு மேலே, எப்படி ஏற போகிறாருன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக நான் ரீச் ஆகிட்டேன் பெல்ராக் கிட்ட. ஓகே, ஃபஸ்ட்டு அட்டம் நம்பர் 1. ரைடர் எப்போ ஏறுவாரா மாட்டாரா கொஸ்டின் மார்க். செருப்பு கேட்டார். ஐயோ சரி, அதுவும் என் காசு தானா. ஓகே, இந்த சைடில் கால் வச்சுக்கோ. பாகுபலி ஏறிட்டாரு, வெற்றிகரமாக ஏறிட்டார். ஓகே ஃபைன், பெல்ராக் கிட்ட வந்துட்டோம். ஓகே, ஸ்டோனு காட்டுறான். இதுதான் ஸ்டோன் பெல்ராக், பார்த்துக்குங்க. எங்கே அந்த கல் கீழே சைடில் இருக்கும் பாரு, இதுதான் அந்த கல். இவ்வளோ பெரிய கல்லை தடி உன் சைஸு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, தூக்கி போடாத, இருங்க மூச்சு வாங்கிறாரு. இப்போ அடிப்பார். சவுண்ட் சரியாக கேட்கலைங்க, மறுபடியும் இருங்க, நாங்கள் வேறு கல் எடுத்து அடிக்கிறோம். ஓகே இப்போ பாருங்கள், நம்ம ஓகே ஓரளவுக்கு வருது. இப்போ வேறு கல் எடுத்து அடிக்கிறோம். பெல் சவுண்டை விட நம்ம ரைடரோட மூச்சு வாங்குற சத்தம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே கேட்குது. முடியல.
ஓகே, இதாங்க பெல் ராக் பார்த்துங்க, மணிப்பாறை. ஒரு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனி ட்ரிப் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்த வழியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி திறந்து விட்டுருந்தாங்களா ஏரியிலேருந்து, அங்கே தான் நெக்ஸ்ட் போகிறோம். சரி வாங்க போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிளாக் அண்ட் டெக் வீடியோஸில் பார்க்கலாம். குட் பை. பொறுமையாவே பேண்ட் நினைது. வெல்கம்.